தாலியெல்லாம் எடுத்துட்டு வந்து விளையாடிட்டு இருக்கியா? டேய், உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. டேய், வெளிப்படா. இனி ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. டேய், போட வெளியே. அதான் எங்க வீட்டு பொண்ணு உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டால, போப்பா. போய் வேற வேலை இருந்தா ஏதாவது பாரு. இப்படி நடு வீட்டுல நின்னுகிட்டு தாலிய கையில வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ற மாதிரி விளையாட்டு காட்டாத. என்ன பாட்டி, பெரியவங்க நீங்களாவது நியாயமா என்ன ஏதுன்னு விசாரிப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா நீங்களும் இப்படி பேசுறீங்களே. நான் பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு மாதிரி தெரியுதா? இப்ப பாருங்க. தாலி கட்டணும்ல, கிட்டவா மித்ரா. செகண்ட் மேரேஜா? சாரி சிஸ்டர். ஐயோ, எங்க போற? எங்க போற மித்ரா? முதல்ல முன்னாடி வந்து நில்லு. வா. என்னங்க, அவளை மேரேஜ் பண்ணதான் நான் வந்திருக்கேன். வா மித்ரா, வா. தாலிதான் என்னாச்சு? பிரதர், ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அவசரப்படுறீங்க. பிரதர், எந்த குழப்பமும் கிடையாது. எங்களுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் அக்மார்க்கு உண்மை. மித்ரா எதுக்காக இப்படி மாறிட்டான்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா நான் தான் மித்ராவோட காதலன், கணவன். இப்ப நான் தாலி கட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ முழுசா புருஷன் ஆயிடுவேன். மித்ரா, நம்ம ஊர்ல இந்த தாலி சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்படாத பொண்ணுங்களே கிடையாது. கணவன் புருஷன் ரெண்டுமே ஒண்ணுதானே. இவன் எதையோ பேசி ட்விஸ்ட் கொடுக்குறான். என்னடா நீயும் என்ஜாயா? ஆமா. வா மித்ரா, வா. டேய், பிடிக்கிற மரியாதை வெளிய போ. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க பாரு, இன்னொரு தடவை இப்படி சொன்ன கண்டிப்பா நான் செத்துருவேன் மித்ரா. டேய், என்ன வேணா பண்ணி தொலை. சத்தியமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. போற வெளியில.